இன்றைய வேத வசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவே அந்த கோதுமை மணி. அந்த கோதுமையானது கல்வாரியில் ஊற்றப்பட்டது. 3ஆம் நாளில் அது முளைத்தெழும்பியது. மிக வேகமாய் அது வளர்ந்தது. பெந்தேகோஸ்தே நாளில் அது ஏராளமான கோதுமை மணிகளை பிறப்பித்தது. ஒரே நாளில் பேதுரு 3000 கோதுமை மணிகளை அறுவடை செய்தார். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவாகிய வித்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. கிறிஸ்துவாகிய அடித்தளத்தில் விளைந்த கோதுமை மணிகளாக நீங்கள் நிற்கிறீர்கள். நீங்களும் கிறிஸ்துவின் வல்லமையினால் ஆத்தும ஆதாயம் செய்து கிறிஸ்துவ கோதுமை மணிகளை பிறப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கோதுமை மணிகளை உருவாக்குவீர்களா அல்லது பதர்கள்தான் உங்களிடத்திலும் உண்டா? கிறிஸ்து தம் வருகையின் நாளில் தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார். மத்தேயு 3:12 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் சபை ஒரு பெரிய கோதுமை வயலாய் காணப்படுகிறது. சில செடிகள் கோதுமை செடியை போல காணப்பட்டாலும் அவைகள் களைகளாக இருக்கின்றன. சாத்தானினால் விதைத்து எழும்பப்பட்ட களைகளை நீங்கள் பார்க்கும் போது, ஐயோ, இதனால் கோதுமை செடிகளுக்கு பலவீனம் அல்லவா, ஆகவே அதை பிடுங்கி எறிய வேண்டும் என்று அவசரப்பட்டு துடிக்கலாம். ஆனால் கர்த்தரோ, வேண்டாம், அறுப்பு வரை வளர விடுங்கள். கோதுமையை நான் களஞ்சியத்தில் சேர்ப்பேன், பதரையோ சுட்டெரிப்பேன் என்கிறார். மத்தேயு 13:29-30 வாசிக்கிறோம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 147:14 வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் கோதுமை மணிக்கு ஒப்பானவர். அவர் மரணம் அடைந்ததினால் பலருக்கு ஜீவன் கிடைத்தது. அப்படியே நான் புதிய ஜீவனை பெற்றேன், நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.